Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. இன்னைக்கு வந்து சூப்பரான Bisibelabath Recipe தான் பார்க்க போறோங்க. நம்ம ஒரு ஸ்டைல்ல சொல்லணும்னா சூடான அருமையான சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது யார் நம்மளுக்கு வந்து சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா தான், என்னோட கசின் சிஸ்டர் தான் இந்த ரெசிபியை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடச்சட்டியில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட எல்லாமே ஒரு டீஸ்பூன், நான் சொல்ல போகிறது எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, இது எல்லாமே ஒரு டீஸ்பூன், குருமிளகு மட்டும் 2 டீஸ்பூன், இது கூட ஒரு 4 வரமிளகா, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே ஒரே ஆர்டரில் கரெக்டாக வறுத்தெடுத்துக்கோங்க, தீயாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொடி தான் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப வாசனையாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்க போகிறதும் இதுதான். ஸோ அதனால இதை பார்த்து பக்குவமாக நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது இது வந்து நம்ம ஆறுறதுக்காக தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சப்போஸ் தேங்காய் பாலெல்லாம் எடுக்கிறோன்னா அந்த மிச்சம் இருக்கிற தேங்காவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ரைஸும் பருப்பும் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா தண்ணியில் வந்து கழிஞ்சிட்டு 1 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ தூரம் ஊறுதோ, ஏன்னா வந்து அரிசியும் பருப்பும் நல்லா மசிஞ்சிடணும். அதில் வந்து அரிசி பருப்போட இதே தெரியக்கூடாது. ஸோ நல்லா மசிஞ்சிடணும். அதனால தான் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி குக்கரில் வேக வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 விசிலே நீங்கள் விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு விட்டு நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அரிசி வந்து அந்த அளவுக்கு வேகலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மத்து வச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க அரிசியை வெந்ததுக்கு அப்புறமா. ஸோ சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் வந்து நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரே குக்கர் ரெசிபியாகவும் நம்ம செஞ்சுக்க முடியும். நம்ம இந்த மாதிரி வானிலையில் செய்யும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது எல்லாமே 1/4 கப் எடுத்துக்கோங்க. முருங்கைக்காயை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. ஸோ ஈஸியாகவும் வெந்துடும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுதான் வந்து தேவையான காய்கறிகள், மெயினான காய். இது இல்லாமல் வாழைக்காய் அந்த மாதிரி நம்ம எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுக்காச்சு. இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இது ரெண்டையும் எண்ணெயிலேயே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 to 15 வரைக்கும் சின்ன வெங்காயத்தை உரிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவை எண்ணெயிலேயே போடும்போது அதனுடைய வாசனையே ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வந்து வணங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வந்து கலர் மாறினா போதும். ஸோ இந்த மாதிரி வணக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறிகளும் சேர்த்தாச்சு. இதையும் ஒரு பரட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா காயிலையும் 1/4 கப் எடுத்திருக்கோம். இப்போ இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடி, சாம்பார் தூள், இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைங்கள்லேயே பிசிபெலாபாத் பவுடர் வந்து விற்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக. ஸோ காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு காயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த அரிசி நல்லா வெந்து நம்ம வந்து ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள இது கூட வந்து ஒரு 2 சாப்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எண்ணெயிலேயே வேணாலும் வணக்கிக்கலாம், இல்லை இந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூட வந்து நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரெடிமேட் ஸ்டோர் பாட் புளி பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டிலேயே கரைச்சி வச்ச புளி தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருந்தால் தான் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த சாம்பாரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கொழ கொழன்னு இருக்கிற மாதிரி நிறையவே சாம்பார் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து டைம் ஆக வந்து அந்த ஈரம்லாம் வந்து இஞ்சிக்கும் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நிறைய நீங்கள் ஆட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பும் நெய்யும் வந்து நீங்கள் நிறைய சேர்த்தும் போது அதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வறுத்த முந்திரியையும் நெய்யையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ நெய் சேர்க்கோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தடவை தாளித்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் வந்து உருக்கி அதை வந்து கடைசியாக கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நெய் சூடானவுடனே நம்ம தாளிச்சு கொட்டினது இல்லாமல் இந்த நெய்யையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணக்க சூப்பரான பிசிபெலாபாத் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி ஷேர் பண்ண கவிதாக்காக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்